இந்த நாளிலும் தேவனை துதிக்க நான் ஆயத்தமா வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். We are ready to worship God. ஆமென். கண்களை மூடி இருதயத்தினால் ஆண்டவரே உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கோம். We are here to lift up the name of Jesus. எங்களை சகல விதமான தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறது நீங்க தான். எங்களை வல்லடிக்கு நீக்கி எங்களை காத்து எங்களை நடத்துகிற தேவன் நீரா இருக்கிறீங்க அப்பா. நீரே எங்களுடைய ஆதரவா இருக்கிறீங்க. நீரே எங்களுடைய பலன். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அதனால நான் ஒரு சில பாடல்களை சேர்ந்து நம்ம பாடி தேவனை துதித்து அவர் ஆராதிக்கலாமா? நம்ம கரங்களை தட்டுவோமா? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களா தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே சொல்றீங்களா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் உயர்வான தளங்களில் எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் எங்கள் ஆதரவே, ஆமென், எங்கள் மறைவிடமே, உம்மை உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றேன், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு. நீங்க சொல்றீங்களா? கரடான எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி
உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதி எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலம், மறைவீடு, எல்லா கரங்களை தட்டி சொல்லுமா? எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலம், ஓ உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, ஓ மறைவீடமே, உம்மை எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். நாமே நல்ல கரங்களை தட்டி எங்கள் ஆதரவே. தேவன் நம்முடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார். நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் என்னுடைய தேவன் தான். எத்தனை பேரால சொல்ல முடியும்? தேவன் என்னுடைய அடைக்கலமா இருந்திருக்கிறார், என்னுடைய ஆதரவு. He has been my support. வேற எந்த சப்போர்ட் இல்லாத நேரத்தில் தேவன் நம்முடைய ஆதரவா இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, உன்னதமானவரின் மறைவிலே நம்ம இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கி இருக்க முடியும். ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதமான தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். உன்னதமான தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடி நான் நன்றி அப்பா. ஒரு விஷயம், உன்னதமானவரே, உன்னதமானவர். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. சொல்லமா? ஒடுக்கப்படுவோர்க்கு நெருக்கடி வேளை புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி. முடிந்தவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. சொல்லமா? நாடி தேடி வரும்
உன்னதமானவரே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு எகிப்திலே தேவனுடைய அற்புதம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on the topic God's miracle in Egypt. அந்த அற்புதங்கள் ஏன் எகிப்தில் நடைபெற்றது என்று பார்க்க போகிறோம். We are going to look into why the miracles happened in Egypt. அந்த அற்புதங்கள் நடைபெறுவதனுடைய முகாந்திரம் தாற்பயம் என்னவென்று பார்க்க போகிறோம். We are also going to look into what is the reason behind why those miracles happened. அந்த அற்புதங்கள் எதை ஆரம்பித்து வைத்தது என்று பார்க்க போகிறோம். We are also going to look into the miracles, what was happened, what it started. அதே அற்புதங்கள் நம்முடைய ஜீவிதத்திலும் நடப்பது அதையும் பார்க்க போகிறோம். We are also going to look into those miracles will have also happened in our lives. நம்முடைய ஜீவிதத்திலும் என்ன புதிய காரியங்களை தேவன் ஆரம்பித்து வைக்க போறார் என்று பார்க்க போகிறோம். We are also going to look into what are the new things the Lord is going to start in our life. ஒரு எதிர்பார்ப்போடு கேட்போம். Let us listen with an expectation. மனிதனால் முடியாத காரியங்களை தேவன் செய்து முடிப்பதுதான் அற்புதமாய் காணப்படுகிறது. And miracle is something what is impossible by man is possible by God, and he does it. மனித முயற்சினால் முடியாதது தேவன் செய்கிற காரியங்களை இது காட்டுகிறது. And whatever efforts the man has taken, if it is not possible, but it shows that God does it. என் தேவன் அற்புதம் செய்தபடினால தான் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். Because the Lord did that miracle, I am standing here today. அந்த அற்புதத்துக்கு நடமாடும் சாட்சியாக நான் காணப்படுகிறேன். And I am also a testimony, a living testimony for that. 1987 ஆண்டிலே பேச முடியாதவனாய் காணப்பட்ட என்னை இன்றைக்கு தேவன் பேச வைத்திருக்கிறார். In the year 1987 I was a person I could not talk, but today the Lord has made me to talk. தேவனுடைய அற்புதத்துக்கு ஒரு பெரிய சாட்சியாக காணப்படுகிறது. And it is a great testimony for God's miracle. வாசிங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Let us read from Exodus chapter 7 and verse 5. And the Egyptians will know that I am the Lord when I stretch out my hand against Egypt and bring the Israelites out of it. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே அடிமைகளாக இருந்ததை நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். And in the history we read the children of Israel were as captives and slaves in Egypt. 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்திலே காணப்பட்டு அவர்கள் தேவனுடைய அற்புத கரம் விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். For 430 years they were as slaves, and then the hand of God miraculously brought them out. அதைத்தான் யாத்திரை ஆகமம் என்று சொல்லுகிற அந்த புத்தகத்தை தெளிவாக பார்க்கிறோம். That is what we see in the book of Exodus, the journey of the Israelites. அந்த யாத்திராகமம் புத்தகத்திலே நாம் அனுதினம் படிக்கும்போது தேவன் எப்படி வனாந்திர வாழ்க்கையிலே நம்மோடு இருந்து நடத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that when we read through this book of Exodus, the Lord will also show us how he led them through the wilderness. இதை நாம் பார்க்கும்போது தேவனுடைய குறிக்கோள் அந்த நோக்கம் அது இஸ்ரவேலை காப்பாற்றுவது மட்டுமல்ல. And when we read through that, God's goal was not only to save Israelites. அந்த அற்புதங்களை செய்யும் பொழுதும் அந்த வாதைகளை வருவிக்கும் பொழுதும் தேவன் அந்த அற்புதங்களின் மூலம் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்பும் என்று நாம் பார்க்கலாம். And we can also see he also wanted to reveal himself to Egypt and through the world through his miracles that he did. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ அற்புதங்கள் அதிசயம் நடக்கிறது என்று நாம் நினைத்து ஏதோ நாம் பெரிய பக்திமான்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். And let us not think when miracles happen in our life that because we are holy the miracles are happening. அதன் மூலமாக இயேசு தன்னுடைய அற்புதங்களின் மூலமாக தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். And Jesus reveals himself to the world through those miracles. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே நடைபெறுகிற அற்புத சாட்சிகள் இருக்கும் என்றால் அதை மறைத்து வைக்க வேண்டாம், அதை உலகத்துக்கு அறிவிக்கலாம். But
if there are any testimonies about the miracle, let us not hide it, but let us proclaim those miracles to the அந்த world. எகிப்தில் நடந்த அற்புதங்கள் மற்றும் இந்த கொள்ளை நோய்கள் அதற்கு பின்னால் உள்ள தேவனுடைய நோக்கத்தை இந்த யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். And this verse that we read in Exodus chapter 7 and verse 5 is a key verse in understanding God's purpose behind the miracles and plagues in அதை Egypt. ஏன் கர்த்தர் செய்தார்? Why did God do that? ஏன் வல்லமையாய் புறப்பட பண்ணினார்? And why is that he made him to come out powerfully? அதன் மூலம் தேவனே தேவன் என்று எகிப்து அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய நோக்கம் அதுவாகவே காணப்பட்டது. And his purpose was to show the Egyptian that God himself is the Lord over there. இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில வேளைகளில் அற்புதங்கள் செய்வது அதிசயங்கள் நடப்பிப்பது நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். And from this we need to understand when God does a miracle, it is not only for our benefit. நம்மை சுற்றி வாழ்கிற மக்கள், நம்முடைய தெரு மக்கள், நம்முடைய அபார்ட்மெண்ட் மக்கள், இன்னுமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற கிரியைகளை கண்டு தேவனை துதிக்க அவர் அவ்விதமாக செய்கிற தேவனாக காணப்படுகிறார். And he is a God who does those miracles so that people living around us, people who do not know God, when they see the miracle, they will also be able to believe God. அவர் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை மக்கள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும். And through the small things that he does, he will make the people to know about him. அது நமக்கு வருகிற பெருமையாக எடுத்துக்கொள்ள கூடாது. We should not take it as a pride for ourselves. தேவனுக்கு வருகிற மகிமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We need to take it as a glory for God. உன் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் சொன்னார் அவர். And finally he told, I'm a testimony because you do not even have to give the rent. You just stay over here because God has blessed me through you. இப்படி தேவன் நம்முடைய வீடுகளிலே அற்புதம் செய்வதை மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிறார்களா? And today are others testifying God doing miracles in our house? பாருங்கள், தேவன் அவர் அந்த இடத்தில் அற்புதம் செய்தது, எகிப்தில் அற்புதம் செய்தது ஒரு இரட்டை நோக்கத்தோடு செய்தார். And with a dual purpose, God performed miracles in Egypt. அடிமைப்படுத்தப்பட்ட தாழ்மையுள்ள தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக அற்புதம் செய்தார். And he did miracle in order to protect his children who were there as slaves. அதே வேளையிலே பெருமையுள்ளவர்களாகிய பார்வோன் போன்றவர்களை கர்த்தர் திருத்தும்படியாக மகிமை வெளிப்படுத்தினார். And on the other side, he also wanted to correct the proud, the Pharaoh over there, and while he protected the humble. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்றால் நீங்கள் அதை உங்களுடைய பக்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது தேவனுடைய நோக்கத்தில் நடக்கிறது. தேவன் பல நோக்கங்களுக்காக அந்த அற்புதங்களை செய்கிறார். If in case miracles are happening in your life, do not count it as your righteousness, but because God wants to glorify his name. பாருங்கள், இந்த எகிப்திலே தேவன் செய்த அற்புதங்கள் அங்கிருந்து அவர்களை கிளம்ப செய்தவுடனே அந்த கானான் பிரயாணத்திலே பல அற்புதங்களை செய்வதற்கு எகிப்து செய்த அற்புதங்கள் அது அடையாளமாக, அது அஸ்திபாரமாய் காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். And we can see the miracle that God performed in the land of Egypt. It was the start of where he made the children of Israel to go as a journey over there, and it was an evidence and a shadow for that. இந்த அற்புதங்களை கண்ட இஸ்ரவேல் தேவன் தொடர்ந்து நடத்துவார் என்ற பெரிய விசுவாசம் கொண்டவளாக காணப்பட அவளை மாற்றி அமைத்தார். And he also changed them so that they will be able to believe on God. God who did these miracles will continue to do miracles. நான் மனதிலும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, என்னிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளின் மத்தியிலே நீ செய்கிற அற்புதங்களை காண்கிறவர்கள் நீரே தேவன், இயேசுவே தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள என்னை கிருபை செய்வீராக என்று ஜெபிக்க வேண்டும். We need to pray, Lord, whatever miracles you are doing in my life, people who see that should glorify your name, saying God is their God. நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்து பல அதிசயங்கள் நடைபெற கிருபை செய்வாராக. May the Lord be gracious that continuously miracles will happen in our life. நிறைவேறுதலையும் அந்த அற்புதத்தினுடைய முகாந்திரங்களையும் பார்க்க போகிறோம். We are going to meditate on the fulfillment and the reason of those miracles. வாசிங்கள், யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். Let us read from Exodus chapter 7 and verse 5. And the Egyptians will know that I am the Lord when I stretch out my hand against Egypt and bring the Israelites out of it. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். முதலாவது குறிப்பாக தேவத்துவத்தின் வல்லமை
வெளிப்பட்டதின் அடையாளமாக இந்த அற்புதம் நடைபெற்றது. And first and the foremost, the miracles happened to reveal his power and supremacy. தேவன் இயேசு எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாகவே இதை செய்தார். In order to prove our God is over everything, above all and supreme, he performed this miracle. எகிப்தியர் பல கடவுளை வழிபட்டனர். And the Egyptians, they were worshipping many gods. நம்முடைய இந்தியாவில் கூட 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். And even in India there are crores of gods over there. அதுபோல எகிப்தியர் அந்த நாட்களில் இருந்து அவர்கள் பல விக்கிரகங்களை வழிபட்டார்கள் பார்க்கிறோம். And we also see Egyptians in those days, they were worshipping many idols. அந்த நாட்களிலே அவர்கள் மத்தியிலே தேவன் வாதைகளை வரச் செய்ததை பார்க்கலாம். And in those days the Lord brought in many plagues. 10 வாதைகளை வரச் செய்தார். And the Lord brought 10 plagues over there. ஏன் 10 வாதைகளை கர்த்தர் அந்த இடத்திலே அனுமதித்தார், வரச் செய்தார்? If you look into why God permitted those 10 plagues, அந்த வியாதிகள் ஒவ்வொன்றும் பாருங்க, அந்த ஒவ்வொரு தவறான எகிப்திய கடவுளுக்கு நேராக சவால் விட்டனவாம். and each of the 10 plagues directly challenged the Egyptians' false gods. பாருங்கள், அந்த ஒவ்வொரு அந்த வாதைகளும் ஒரு வித்தியாசமாக அமைந்தது. Each and every plague were unique and different. முதல் வாதையாக கர்த்தர் அந்த நைல் நதி நீரை இரத்தமாக மாட்டான்னு பார்க்கிறோம். First and the foremost, the Lord changed the river Nile into blood. பாருங்கள், அது ஏன் அவ்விதமாக செய்தார்? Why did he do that? சும்மா நிறத்தை மாற்றி காட்ட அவ்வித மேஜிக் பண்ணல. He did not do a magic over there, just changing the color. அதை செய்ததிலே ஒரு உள்ளான் நோக்கம் இருக்கிறது. There was ulterior motive behind God performing that. எகிப்தியர் ஹாப்பி என்ற காடை வழிபட்டார்கள், அந்த தேவனை வழிபட்டார்களா? The Egyptians, they were worshipping Happy, a god of the Nile. அந்த தேவன் அந்த நதியினுடைய தேவன் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். And they believed that Happy is a god of the Nile. அதாவது அது நதியின் தேவன் என்று சொல்வதை விட தகப்பனாக வழிபட்டார்களா? They worshipped him as a father. பாருங்கள், இவர் அந்த நதியை அடித்ததினாலே, அந்த தண்ணி இரத்தமாய் மாறினதினாலே அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தாரலாம். யெகோவாவை தேவன் என்ற நிலைக்கு வந்ததை பார்க்கலாம். And because the water turned into blood, they came to the conclusion that Yahweh God is the God alone. பாருங்க, நம்ம கேள்விப்பட்டது தண்ணீரை இரத்தமா மாற்றான்னு கேள்விப்படுகிறோம். All that we had understood is he changed water into blood. ஆனால் அதன் பின்பாக இருந்த எகிப்தியருடைய நம்பிக்கைகள் முழுமுதலான நம்பிக்கை அற்று போனதை பார்க்கிறோம். But behind that we also see the beliefs of the Egyptians, it was completely destroyed. இரண்டாவது வாதை என்ன? Second plague, தவளைகள் வந்தது என்று பார்க்கிறோம். we saw the அந்த frogs. தவளைகள் வந்த உடனே ஹக்கட் என்ற அந்த ஒரு தேவனுக்கு அது சமமாய் காணப்படுகிறதா? And when you talk about the frogs, it was also referring to the god Heket. அந்த எல்லா விளைச்சல் எல்லாவற்றுக்கும் அந்த 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 தவளை தேவன் அவன் தலைவனாய் காணப்பட்டானா? The frog god was a god of the fertility. பாருங்க, இந்த எல்லா விளைச்சல்கள், அந்த வருகிற கதிர்கள் எல்லாம் இது அழிக்கப்பட்ட உடனே, தவளைகள் அழித்த உடனே அவர்களுக்கு ஒரு கேள்வி ஆயிற்று. And when all the fertile and the grains it got destroyed, they had a question over it. என்ன இந்த விளைச்சலை கொடுக்கக்கூடிய தேவனை அதை அழித்து விடுகிறானே என்று அவர் பெரிய கேள்விக்குள்ளானார்கள். And they came into a big question, God who's creating all of making all these things to fertile அப்படி is ஒவ்வொரு destroyed. அந்த வாதங்களை நீங்க பார்க்கலாம். பேன், வண்டு, கால்நடைகள் மேல் கொள்ளை நோய், கொப்புளம், கல்மழை, வெட்டுக்கிளி என்ற எல்லா காரணமும் காணப்பட்டது. And all the other plagues we see about the lice, the flies, the pestilence, the boils, hail, locusts, and darkness and death. ஒன்பதாவது வாதையாக காரில் கொடுக்கப்பட்டது. And the 9th plague was utter darkness. ஒரே இருள். It is complete darkness. அந்த இருள் உண்டானதனுடைய அந்த தாற்பயத்தை பார்க்கும் பொழுது ரா என்ற சூரிய கடவுளை கொண்டாடினார்களாம், அவர்கள் வணங்கினார்களாம். And when we look into the motive behind it, we see they were also worshipping a god of the sun. பாருங்க, அந்த சூரிய கடவுளை கொண்டாடினாராம். அந்த சூரியன் அந்த மறைக்கப்பட்டு அந்தகாரம் உண்டான உடனே ஐயோ ஒளி கொடுக்கிற சூரியன் என்ன ஆயிற்று என்று அவள் உணர்ந்து அதற்கும் மேலான வல்லமை உள்ளவர் தான் யெகோவா தேவன் என்ற நிலைக்கு வந்தார்களாம். அன்பானவர்களே, And this Ra, the god of the sun, when it was also covered, they also were wondering what happened to our God. Then they understood there is a power much greater than this, and then they understood Yahweh is a God. கடைசி வதையாக தலைப்பிள்ளை சங்காரம் என்று பார்க்கிறோம். The final plague is the death of the firstborn. பாருங்க, அது ஏன் அதை அனுமதித்தார் என்றால், பார்வோனை அவர்கள் ராஜாவை தெய்வமாக வணங்கினார்கள். And why did the Lord permitted that?
they worship Pharaoh as their god. பாருங்க, அந்த பார்வோன் தான் ஜீவிக்கிற தேவன் என்று அவர்கள் விசுவாசித்தார்களாம். They believe that Pharaoh is a living god. இந்த வாதை மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த பார்வோனுடைய அந்த குமாரனுக்கும் அந்த தண்டனை வந்த உடனே அந்த இறுதியான நம்பிக்கை மட்டும் போனதை பார்க்கலாம். This punishment not only came for the people, but it also came for Pharaoh. And when this punishment was given, they also said, okay, he is also not a god. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே தேவன் என்று அன்றைக்கு எகிப்தியர் வாழ்க்கையிலே நிரூபித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றுக்கும் அதிபதி நம்முடைய இயேசு என்று தேவன் நிரூபிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரந்தடி சோதரிங்க பக்கத்துல வெளியில இயேசுவின் நாமத்திலே ஹalleluya. Just as God proved over there that he is God alone and above all other gods, even today Jesus is proving that he is the only God and above all. என்னாகும் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை விதமாக வாசிக்கிறோம். In Numbers chapter 33 and verse 14 we read, அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். and the Lord had executed judgment against their gods. தேவன் இயேசு உயர்ந்தவர் என்பதை கர்த்தர் நிரூபிக்கபடியாக அந்த எகிப்திய விக்கிரகங்கள் மீது அவர் ஆக்கினை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். And we see that he executed judgments against those gods in the Egypt that to prove that he is God above all. ஏன் அற்புதங்கள் எகிப்தின் மீது நடைபெற்றது? Why miracles happened against the Egyptians? நோக்கம் என்ன தெரியுமா? What is the reason behind it? இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்த மட்டுமல்ல, Not only to prove himself to the Israelites, எகிப்தியருக்கு அவர் மேலே இயேசு மட்டும்தான் அதிபதி என்பதை நிரூபிக்கபடியாக அந்த அற்புதம் நடைபெற்றது. and the miracles happened to prove to the Egyptian that he is a supreme God over all. அது மட்டுமல்ல, Not only that, எல்லாவற்றின் மீதுள்ள தேவனுடைய வல்லமையை எதிர்கால சந்ததிகளுக்கு கற்பிக்கவே இந்த அற்புதங்கள் நடைபெற்றது என்று நாம் பார்க்கிறோம். we see these miracles happened in order to teach future generations of God's power over all things. இதுதான் முக்கியமான காரியம். This is the most important thing. எதிர்கால சந்ததிகளுக்கு பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலே அதிகாரமுள்ளவர் என் இயேசு என்பதை நிரூபிக்கப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறுகிறது என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Miracles happen in our life to teach the future generation that God has got power over all things. பாருங்க, அந்த நாட்களிலே அவர் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகும் பொழுது அந்த யோசேப்பும் அந்த எல்லா கோத்திரத்தாரும் அங்கு வந்து நன்றாக இருந்தபோது அடிமைகளாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். And we see where in the land of Egypt when they were there, when Joseph was there and all the other tribes were also there. அப்போது யோசேப்பு அறியாத பார்வோன் வருகிறார் என்று பார்க்கிறோம். We see that a Pharaoh came who did not know about Joseph. அப்போ யோசேப்பு அறியாத சந்ததிகள் அல்லது யெகோவா தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளாத சந்ததிகள் உருவானது என்று பார்க்கிறோம். Then we understand that a generation came in over there that did not know about Yahweh, the God of Israel. தேவனுடைய கிரியைகளை அறிந்தவர்கள் ஒரு 40 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார்கள். And those who knew the works of God, they would have lived for 40 years. அதுக்கு பின்பு பிறந்தவர்கள், and after that, அவர்கள் எங்க அப்பா இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லிருப்பாங்க. and they would say my father used to say that way. அதுக்கு பின்னால பிறந்தவங்க, and people children born after that, எங்க தாத்தா இப்படி சொல்லிருப்பாங்க. they would have said my grandfather used to say அப்படி this. வாய் வழியாக தேவனை குறித்து அவ்விதம் அறிவித்த காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினோடு அது அழிந்து போயிருக்கும். and through the spoken words it would have gone only for few generations, and after that it would have gone. 430 ஆண்டுகள் ஆயிற்று. 430 years have gone. அவர் எகிப்தியர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே, அவருடைய அந்த கலாச்சாரத்தை பார்த்து வளர்ந்தபடினாலே, யெகோவா தேவனுடைய அந்த இயேசுவினுடைய அந்த குணாதிசயங்கள், அந்த அற்புதங்கள் தன்மை மறந்து போயிற்று. Because they were living among the Egyptians, they were completely forgotten Yahweh God and the miracle that he had performed. ஆகவே மறுபடியும் அந்த தேவன்தான் உண்மையான தேவன் நிரூபிக்கும்படியாகவே அந்த அற்புதம் நடைபெற்றதை பார்க்கலாம். And we can see the miracles happen again in order to prove that God alone is God. தேவனுடைய தெய்வத்துவத்தை நிரூபிக்கும்படியாக அந்த அற்புதம் நடைபெற்றது. And in order to reveal his power and supremacy, the miracles happened. நமக்கு எச்சரிப்பாய் ஒரு காரியம் சொல்கிறேன். As a warning, let me tell you one. நம்மோடு கூட தேவன் அற்புதம் செய்து நடந்து கொண்டு வருகிறார். And God is along with us and performing miracles. அவருடைய அற்புதத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். We are experiencing his miracles. இதே காரியத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பானவர்களே. And we need to teach our children and future generations about this. அவர்கள் அதை அறியாமல் போய்விடக்கூடாது. They should not go not knowing about this. ஆகவே இந்த முதல் குறிப்புடைய பொறுப்பு யாருக்கு தெரியுமா?
And who's got the responsibility for this first point? உங்களுக்கும் எனக்கும் தான். You and I have that responsibility. விசுவாசிக்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய சந்ததிகள் அறிய செய்வது நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது. It is our responsibility to proclaim the miracles of God to our generation. இந்த இடத்துல நம்ம வசனம் வாசிக்கிறோம். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 வசனம் வாசியுங்கள். Let us read from 2 Corinthians chapter 10 and verse 4. The weapons we fight with have divine power to demolish strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தெய்வ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. தேவனுடைய அற்புதங்கள் எதற்கு நம்ம நடைபெறுகிறது என்று பார்க்கும் பொழுது, When we look into why the miracles of God are happening in our life, அரண்களை நிர்மூலமாக்குகிறதா, in order to demolish all the strongholds. நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக தேவனுடைய அற்புதங்களை செய்கிறார். And God is performing all these miracles in order to break down the strongholds in our life. எகிப்தின் கடவுள்களை தேவன் விதமாக அம்பலப்படுத்தி அவள் ஒன்றுமில்லை என்று அவர் நிரூபித்தது போல நம்முடைய ஜீவிதத்தில் அவர் செய்கிற அற்புதங்கள் நம்மீதே காணப்படுகிற சில பிசாசுடைய கோட்டைகளை கர்த்தர் நிர்மூலமாக்க விரும்புகிறார். And just as God exposed the gods of Egypt, and He still tears down the strongholds in our hearts today. நம்மீதே உள்ள பெருமைகளை கர்த்தர் உடைத்தெறிய விரும்புகிறார். And God desires to break down the stronghold of pride, உலக ஆசை, the love of the world, மாம்சீக இச்சை, the lust. எல்லாவற்றையும் உடைத்தெறிய விரும்புகிறார். And God desires to demolish or destroy them. பயம் என்ற காரியத்தை உடைத்தெறிய விரும்புகிறார். God wants to break down the stronghold of fear. எதை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், Concerning what are we afraid? அந்த பயங்கள் அவிதமாக உடைக்க முடியாத கோட்டையாக நம்மளே உருவெடுப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். And you know very well it is taking as a stronghold, that is fear. அந்த பயங்களை உடைத்திருக்கிறவர் நம்முடைய இயேசு மட்டுமே என்று அந்த அற்புதத்தை செய்வார். விசுவாசியுங்கள், கர்த்தர் இன்றைக்கு காணுகிற பயங்களை இதை எடுத்து போடுவாராக. And believe that Jesus alone is able to break down the strongholds of fear, and He will today break them down. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் என்று யோசிக்க வேண்டாம். And do not be wondering it will happen, whether it will happen this way or that way. தொடர்ந்து அவருடைய அற்புதங்களை நம்ம ஜீவிதத்தில் செய்வாராக. May the Lord continue to do His miracles in our life. அடிமையாவதை குறித்து இந்த இடத்தில் பார்க்கிறோம். We also see about getting addicted. பல சின்ன சின்ன காரியங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே. And in these days, even for smaller things, we are getting addicted. என்னென்ன காரியங்கள் அடிமையாக காணப்படுகிறோம்? And what kind of addictions are there? காஃபி, டீ, அதுக்கு அடிமை. இன்னுமாக இப்பொழுது லேட்டஸ்டா வந்திருக்குது செல்போன், அதுக்கு அடிமையா காணப்படுறாங்க. And whether it is for coffee or tea, nowadays they have also get addicted to all the mobile phones. என்னென்ன காரியங்கள் பாரம்பரியமா நம்பிக்கொண்டு வந்திருக்கிற காரியங்கள் அது இந்த உங்களை அடிமைப்படுத்தி காணப்படுகிறது. இந்த வேளை எல்லா அடிமைத்தனங்களையும் மாற்றும்படியாக, அதற்கு மேலான தெய்வீக வல்லமை கிரியை செய்யும்படியாக, அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்திலே அவர் கிரியை செய்யும்படி அர்ப்பணியுங்கள் உங்களை. And you need to submit yourself so that the supreme God, the God who has got power over all the addictions, He will do His work. இரண்டாவதாக எகிப்திலே தேவன் அற்புதங்கள் செய்தார். And secondly, why did God perform miracle in Egypt? வாசிங்கள் யாத்திராகமம் 3 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாமா? Let us read from Exodus chapter 3 verses 7 and 8. The Lord said, I have indeed seen the misery of my people in Egypt. I have heard them crying out because of their slave drivers, and I am concerned about their suffering. So I have come down to rescue them from the land of the Egyptians and to bring them up out of the land into a good and spacious land. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். இந்த இடத்துல இரண்டாவதாக அந்த அற்புதம் ஏன் நடைபெற்றது என்று பார்க்கும் பொழுது, when you look into as to secondly why this miracle happened, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாகவே அந்த அற்புதம் நடைபெற்றது. the miracle happened in order to deliver them from bondage. அது மட்டுமல்ல, not only that, அவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை கொண்டு போகவும் அவர் கிரியை செய்கிறதை பார்க்கலாம். and we can also see from delivering them, He wanted to take them into a land flowing with milk and honey. இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பதாக தேவன் அவளுக்கு கொடுத்த அந்த
பலஸ்தீனா தேசத்திலே பாருங்க, அந்த தேசத்தை இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு சொந்தமில்லை, அவர்கள் வந்தேரிகள் என்று சொல்லும்படியாகத்தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. And today, which the miracle that happened so many thousands of years ago, a land of Palestine where the milk and honey was growing, today they're not able to own it, but the war is going on. ஆனால் ஆக்கிரமித்த இஸ்ரவேலர் அல்ல, தேவன் அவர்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுதந்திரமாய் கொடுத்த தேசமாய் காணப்படுகிறது. Israelites are not taking control over it, but it's their own land which God gave unto them so many hundreds and thousands of years ago. ஆகவேதான் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் இஸ்ரவேலில் அங்கிருந்து ஒருபோதும் ஒருவரை கிளப்ப முடியாதுன்னு பார்க்கிறோம். Therefore, no matter how many ever war and battle comes in, nobody can take them out of that place. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போகும்படியாக தேவன் அவரை அழைத்தார். And the Lord did a miracle in order to deliver them from bondage and bring them into the land of Canaan. 430 ஆண்டுகளாக அடிமையாக இருந்தனர் என்று பார்க்கிறோம். We see they were as captives and slaves for 430 years. இந்த அற்புதங்களை செய்து, குறிப்பாக இந்த கொள்ளை நோய்கள் மற்றும் செங்கடல் பிரிதல் போன்ற மகத்துவமான அற்புதங்களை செய்து தேவன் அவர்களை மீட்பதற்கான கிரியை அவர் ஆரம்பித்தார். And the Lord started all these works in order to redeem and deliver them by doing the miracles, dividing the Red Sea and also bringing all the plagues. அவர்கள் அடிமைத்தனம் என்று சொல்லும் பொழுது அவள் வேதனை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். And when we talk about bondage, they were also suffering a lot. பாருங்க, இந்த 3 7 8 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் சொல்கிறார். And in verses 7 and 8 we also see the Lord says, I have surely seen their affliction. பாருங்க, அவருடைய உபத்திரவத்தின் சத்தத்தை நான் கேட்டு பாருங்க இந்த இடத்துல தேவன் இறங்குறவரா இருக்கிறார். And he says, I have also heard their cry and I have come down to rescue them. குரலை கேட்டேன் சொல்றார். And he says, I have heard their cries. அடிமைத்தனத்திலிருந்து அவளை தேவன் பார்த்தார். And from being in a bondage, the Lord saw them. அவள் கூக்குரலை தேவன் கேட்டார். The Lord heard their cries. அதை கேட்டுட்டு தேவன் அமைதியாக உட்கார்ந்திருக்கல, பரலோகத்திலிருந்து இறங்கினார். And hearing that, he did not sit quietly over there in heaven, but he came down. அவர்களை விடுவிப்பது மட்டும் நோக்கமல்ல, அவளை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்கிறார். And he says its purpose was not only to deliver them, but also to take them to that land. அப்போ ஒரு வேதனை கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் விசுவாசம் என்ன தெரியுமா, தேவன் ரொம்ப தூரத்துல இல்ல. And when we see that God looks into our pain, it means God is not far away. தேவன் பார்க்கிற தொலைவில் தான் இருந்தார். He is only a distant where he is able to see us. அப்போ தேவன் பார்க்கிறார் என்றால் அவர் எங்கோ உள்ள தேவன் அல்ல, அவர் இவளோடு இருக்கிற தேவன் என்பதை நிரூபித்தார். And if our God sees or looks at us, he's not very far away, but he's very close to us. நம்ம கிடைக்கப்படும் ஒவ்வொரு அநீதியையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். And every injustice which has been done to us, God knows them. எனக்காக பேச யாரும் இல்லையா என்று கேட்கிற நிலையில் காணப்படுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம், தேவன் நம்முடைய கண்ணீரை பார்த்திருக்கிறார், அநீதியை பார்த்திருக்கிறார், இடைக்கப்பட்ட அநீதியை பார்த்திருக்க, விசேஷமாக நம்முடைய பாரங்களை அவர் பார்க்கிறார். And our God is a God who sees every injustice, every tear and even the burden. Never think no one is there for me. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே இயங்குகிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக தலையீட்டின் ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. And when we say that God is coming down, it shows a divine intervention. சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, யார் பேசினாலும் பிரச்சனை தீராதையா, நீங்க கொஞ்சம் தலையிட்டு பண்ணுங்கய்யா தெரியும். And some people used to say, sir, this problem is not getting solved, you have to intervene and solve this. இந்த வெள்ளலே நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருக்கிற அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், முடிவில்லாமல் காணப்பட காரியங்கள், என் தேவன் இறங்கி தலையிடுவது நிமித்தமாக ஒரு பெரிய முடிவுக்கு வரப்போவதை நீங்கள் உணர்வீர்கள் என்று கதை சொல்கிறார். And the Lord is saying, whatever has been long standing or prayer or whatever things injustice be done, the Lord intervene and bring a solution and end to that. தேவனுடைய பெரிய விடுதலை கட்டிடுவாராக. And may the Lord command a great deliverance. தேவனுடைய நேரடியான ஒரு அபிதமாக இடைபடுதலை காண கிருபை செய்வார். May the Lord enable you to see his divine intervention and encounters. அது மட்டும் அவருடைய நோக்கம் அல்ல, That alone is not his ஒரு purpose. பெரிய நோக்கத்தோடு கிரியை செய்கிறார். But he works with a greater purpose. அழைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு, அந்த ஸ்தானத்துக்கு சேர்க்க வல்லவராய் காணப்படுகிறார். God is able to take us to the place where he has appointed. அநேகர் இயேசு எங்கேயோ இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. Many people think that Jesus is somewhere else. அவ எங்க இருக்கிறார் தெரியுமா? And where is he? வாசிங்க, யோவான் 1:14 வாசிங்க. Let us read from John 1:14.
The Word became flesh and made his dwelling among us. We have seen his glory. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். That word became flesh and made his dwelling among us. அடுத்த வேளை என்ன தெரியுமா? அவருடைய மகிமையை காண போகிறோம். What is next? We have seen his glory. ஏனென்றால் அந்த வார்த்தையாக இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். Because that word Jesus is inside of us. அவர் ரொம்ப தூரத்தில் இல்லை. He's not far away. அவர் கேட்கிற தூரத்திலே பேசுகிறது கேட்பார், அதை பார்ப்பார், அந்த தூரத்தில் இருக்கிறார். He's only a distant where he can hear and he can see things. அவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். We read that he has come down. அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். That Jesus is along with us. ஆகவேதான் நாம் அடிக்கடி சொல்றது காரியம் என்ன தெரியுமா? வார்த்தையை வாசியுங்கள். And therefore very often we used to say read the word. அந்த வார்த்தையை அதிகமாக வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே மாம்சமாக இறங்கி வருகிறார். As you keep reading the word much more, that word will become flesh and dwell in us. இதை புரிந்து கொள்ளணும். You need to understand this. வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற கட்டளை வேண்டுமென்னா இல்லாமல் இருக்கலாம். இது நேரடியான கட்டளை இல்லை. Maybe we might not have a command that we have to read the Bible. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது வார்த்தையாக இயேசு நமக்குள்ளே வருகிறார். அவர் மாம்சமாகிறார். But when we read and meditate the word of God, Jesus, he will become flesh and he will dwell in us. நம்மிலே இந்த வார்த்தை கலந்து விடுகிறது. And that word will dwell inside of us. அந்த இயேசுவான நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறணும். Our life should change to the extent that Jesus, the word should dwell inside of us. வேற ரகசியமே இல்லை. அதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரகசியம் தான். வேத வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள், அதை புசியுங்கள். The secret for that is all that you need to read the word, meditate, and you need to eat that word. அவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வாதமாக வாழும்படியாக வைக்கிறார். And he's a God who will deliver us from bondage and keep us as a blessing. நம்மை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். Looking at us, people will wonder. இப்பதான் பார்த்தா நீ இந்த லெவல்ல இருந்து அதுக்குள்ள எப்படி இந்த லெவலுக்கு போனே? And they will say, you were at this level, suddenly you're grown to this level. அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வாழ வைக்கும். That word will make us to live. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையாகிய இயேசு நம்மிலே வாசம் செய்து நம்மை அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். And Jesus, that word, he dwells inside of us, delivers from bondage and make us to live. மூன்றாவதாக ஏன் அற்புதம் நடைபெற்றது? And thirdly, why that miracle happened? வாசியுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை வாசியுங்கள். Let us read from Genesis chapter 15 verses 13 and 14. Then the Lord said to him, Know for certain that for 400 years your descendants will be strangers in a country not their own, and they will be enslaved and mistreated there. But I will punish the nation they serve as slaves, and afterward they will come out with great possessions. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலுடைய அந்த வரலாற்றை தேவன் அழகாக திட்டமிட்டு வைத்திருந்தார். And the Lord had clearly said about all the history of the Israelites. இந்த யாத்திராகமும் அந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற அந்த மீட்பின் பயணமானது அது ஆபிரகாம் நாட்களிலே முன்னெடுக்கப்பட்டது காணப்படுகிறது. And the journey of deliverance that started in Exodus, it already started in the days of Abraham. It's spoken over there. அந்த இடத்துல தேவன் சொன்னார், God said over there, 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் they will be afflicted for 400 நீ years. நிச்சயமா அறிய கடவா அந்த ஜன நிமித்தம் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள் என்ற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டார். And God gave this promise unto Abraham in those days itself, that they shall come out with great substance or inheritance. ஏன் எகிப்தில் அற்புதம் நடைபெற்றது? Why miracle happened in Egypt? உடன்படிக்கையின் நிறைவேறுதலை நிமித்தமாக அற்புதம் நடைபெற்றது. Miracles happened over there in order to fulfill his covenant தேவன் promise. செய்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக அந்த அற்புதம் நடைபெற்றது. The miracles happened as a fulfillment of God's promise. பாருங்கள், ஆபிரகாமுக்கு அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலேயே அழகாக இது வாக்கு பண்ணி இருக்கிறார். And in Genesis chapter 15 itself, God had promised unto Abraham.
அடிமைத்தனத்திலிருந்து உன் சந்ததியை விடுவிப்பேன்னு சொன்னார். He said, I will deliver your people from slavery. எனக்கு இதை வாசிக்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். And when I used to read this, it was so funny. அவருடைய சந்ததியை குறித்து தெரியாது. ஈசாக்கு குறித்து வேணும் தெரிஞ்சிருக்கலாம், அப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்காதவருக்கு யாக்கோபு குறித்து தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்காது. ஆனா உன் சந்ததிகள் அடிமைத்தனத்திற்குள்ளாக போகும், அவளை நான் விடுவிப்பேன் என்று விடுவிக்கும் பொழுது மிகுந்த பொருள் புறப்பட்டு வருவார்கள் சொல்லும் பொழுது இதோ ஒரு கதை கேட்கறது போல காணப்பட்டப்பா நான் விசுவாசிக்கிறேன். And perhaps Abraham might felt as like a story because he would have known about the descendants of Isaac or Jacob. But then when the Lord says, your children or generations or descendants will be into slavery and I will deliver them, it was just like a story to him. உண்மையாக அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிற அந்த வாக்குகள் நமக்கு இப்பொழுது ஒரு கதை கேட்கிற மாதிரி தான் இருக்கும். And truly speaking, whatever the Lord says, whatever He promises, at present it might be like a story to us. வாசிக்கிறோம், சீயோனின் சிறு பக்கத்தை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவளை போல் இருந்தோம் என்று வாசிக்கிறோம். And we see that they were like dreamers over there. அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்ற காரியங்கள் இது நடக்குமா ஆச்சரியமாக இருக்கும். And many times when the Lord says certain things, it will be like, will it happen? It will be so wondering. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லையா? வருத்தப்படாதீங்க. And whatever the Lord had said that will get fulfilled in your life today, has it not got fulfilled? Do not worry. அதை அப்படியே விசுவாசியுங்கள். Believe it accordingly. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். God will fulfill whatever He has spoken. ஒரு பெரிய அற்புதம் நடைபெற போகிறது. A great miracle is going to happen. அந்த அற்புதத்தின் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுவதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. And through that miracle, your own eyes are going to see the fulfillment of God's promise. இந்த தேவன் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர் என்று நாம் நினைக்க தோன்றும். And when we look at that, we'll be able to remember and praise God, saying, my God is faithful in fulfilling and keeping His promise. தேவன் சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா? Are you thinking it's been long since God had told these things? நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்திலே அவர் சொன்னது உங்களுக்கு நினைவிருந்தாலும் நீங்கள் மறந்து போயிருந்தாலும் கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And whether you remember or forgotten whatever God has said, God is faithful in fulfilling and He will fulfill it at the right time. கடைசியாக கொண்டு பார்க்கலாமா? And finally another point. ஏன் அற்புதம் நடைபெற்றது? Why that miracle happened? அந்த அற்புதம் ஏன் நடைபெற்று அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது? And why that miracle happened and started doing its work? வாசிங்கள், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Exodus chapter 14 and verse 31. And when the Israelites saw the mighty hand of the Lord displayed against the Egyptians, the people feared the Lord and put their trust in Him and in Moses His servant. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இஸ்ரவேலுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாகவே அந்த அற்புதம் நடைபெற்றது. The miracles happened in order to strengthen the faith of the Israelites as people. உங்களுடைய என்னுடைய ஜீவிதத்திலே அற்புதம் நடைபெறுகிறது என்றால் அதன் காரணம் என்ன தெரியுமா? What is the reason behind as to when miracles happening in your life and my life? நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகாமல் பலவீனமடையாமல் அதை தேவன் பலப்படுத்தும்படியாகவே பல கிரியைகளை செய்கிறார். In order to strengthen our faith, which will not go wearied, the Lord is doing miracles. உண்மையாக நம்முடைய ஜீவிதத்தில் நடைபெறுகிற அற்புதங்கள் மூலமாக நாம் விசுவாச பலனடைந்து இன்னும் அதிகமாக வேகமாக ஓட கத்தக்கிரபை செய்வாராக. And even so, through the miracle that God performs in our life, we will be strengthened in our life, and the Lord will enable us to still run with all that strength. என்றால் நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். Because the way, the distance that we need to go is very long. உண்மையாகவே இந்த விசுவாசம் அந்த அற்புதம் என்ன நடைபெற்றது தெரியுமா? அவர்களை அந்த 40 வருட பயணத்திற்கு ஆயத்தப்படுத்தியது. And why the miracles happened over there? It was preparing them to go on the long journey for 400 years. இப்பொழுது பயணத்துக்கு ஆயத்தப்படுறது ரொம்ப லகுவான காரியம். In nowadays it's very easy to get ready for the journey. இருந்த இடத்துல இருந்தே அந்த டிராவலை நாம புக் பண்ணிரலாம். Because in the place where we are, we can book ahead of time. தங்க போற இடத்தை 360 டிகிரி அதில நம்ம பாத்துறலாம், இருக்கிற இடத்துல இருந்தே பாத்துறலாம். We can even see the place where we're going to stay 360 degrees. எல்லாம் அவதம் போகிற இடங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். And we can clearly know about the place where we are going. ஆனா இஸ்ரவேலர் அந்த பிரயாணத்திலே படப்போகிற அந்த காரியங்களை கத்த அறிந்தபடினாலே இவளை சாதாரணமாக கூட்டி போக கூடாது, இவர்களுக்கு என் மீது ஒரு பெரிய விசுவாசம் வேண்டும் என்று
அவளை அற்புதம் செய்து அவளை விசுவாசத்தை பலப்படுத்துகிறதை பார்க்கலாம். And we can see God is strengthening them because he knew very well as to what are the effort that the Israelites will take during their journey, and he was wanting to do those miracles and strengthen them. அவர்களை அந்த செய்த அற்புதங்களை அவள் மட்டுமல்ல, தூரத்திலிருந்து ராகாப் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காங்க. And not only they saw the miracle, but Rahab was afar off. She also knew about those miracles. வேறு தேசத்துல இருந்தவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. People of different countries, they knew about it. ஆகவே நம்முடைய விசுவாசம் முதலாக பலப்பட வேண்டும். First and the foremost, our faith should be strengthened. உங்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்காகவே தேவன் சில அற்புதங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe God is going to perform certain miracles in order that your faith will be strengthened? அதை பார்த்து ஐயோ என் தேவன் இப்படியும் செய்வாரா என்று இப்போதான் தெரியும் என்று சொல்லும்படியாக நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாராக. And to the extent that you will say God is able to do such kind of miracles, God is going to first and foremost strengthen our faith. அப்பாவினுடைய அதிகாரம் நமக்கு தெரியாமல் இருக்கும். Many times we might not know the identity of our father. அந்த அப்பாவின் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். And the authority and power of father is so great. அப்பாவின் கிரிகளை அறியாத இஸ்ரவேலில் காணப்பட்டார்கள். Israelites were there not knowing the work of father. அவளுக்கு சொல்ல வேண்டுமே. They need to tell about that. அவளுக்கு சொல்லிக் கொடுக்க விசுவாச வளர்ச்சி வேண்டுமே. They need to tell them and grow on their faith. சில பிள்ளைகள் அவங்க அப்பா வேலை செய்யற அந்த இடத்துக்கு போனாதான் அப்பாவுடைய மேன்மை தெரியும். For certain children, only if they go to the work spot of their father, they'll understand their greatness. போனாங்க எல்லாம் செல்வி அடிப்பாங்க அவருக்கு. And they'll immediately give a salute. அவரை பார்த்து அப்படி ஒதுங்கி போவாங்க. And looking at their father, they will bow down and then go. அந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய மதிப்பு வரும் உங்களுக்கு. And from that day onward, their reverence and their respect will ஆனா grow. பாவப்பட்டு அவரை பத்தி சொல்லல வீட்டுல. But he does not speak about himself at home. பாருங்க நம்முடைய அப்பா பரமபிதா இருக்கிறார் அல்லவா, அவரை குறித்த முழுமையான அந்த அறிவை நமக்கு தருவாராக. And may the Lord give us a complete understanding about our heavenly Father. அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற அந்த விசுவாசம் வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? And we need to have that faith and believe if he thinks he can do anything. இந்த அற்புதங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் தேவன் மீது அவளின் விசுவாசத்தை மீண்டும் கட்டி எழுப்பினதுன்னு பார்க்கிறோம். And we see that these miracles rebuild the faith in the God of Abraham, Isaac and Jacob. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை நம்முடைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள கத்த கிருபை செய்வாராக. May the Lord be gracious that the miracle that happened in our life, our descendants after us will know that. மறுபடியும் சொல்றேன். Let me tell it again. நம் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற கிரியைகளை நம்முடைய பிள்ளைகள் நம்மை சேர்ந்தவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக பெற்றோர்கள் அதை போதியுங்கள். And parents, you need to teach your children whatever works God has done in our life, they need to know. ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருந்த என்னை தேவன் விதமாக மாற்றினார். சொல்லுங்கள் அவர்களுக்கு சாட்சியாக. You need to testify unto them saying, I was nothing, but today God has made அதை lifted you பார்க்கிற up. அவர்களுக்கும் கூட என்னை இந்த உயர்த்துவார் என்ற பெரிய விசுவாசம் வரும் அவர்களே. And they will also have a great faith that God will also do the same thing for them. இந்த அந்த அற்புதங்கள் பாருங்க, அவளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு அவளை போக ஆயத்தப்படுத்தினதா. And these miracles, it helped them to get prepared for the journey to the promised land. உங்களை சில அற்புதங்களை தேவன் செய்வார்னு விசுவாசம் பெறுவதற்கு சில அற்புதங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த போகிறது. And certain miracles are also going to prepare you and build your faith that God will continue to do his miracles. சில அதிசயங்களை கத்த செய்ய போகிறார். And God is going to do certain wonders. அவருடைய விசுவாசம் வேறொன்று என்று பார்க்கிறோம். And we also saw their faith got தேவனுடைய வல்லமையான கிரியைகளை கண்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்தார்னு பார்க்கிறோம். we see they put their trust in God after seeing his mighty acts. நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக தேவன் மேலும் பல அற்புதங்களை செய்ய போகிறார். அதை நம்முடைய கண்கள் காண போகிறது. And our eyes are going to see God performing certain miracles in order to build our faith. அது தேவன் செய்வது நம்முடைய நீதியினால் அல்ல. And because he is not doing such things because of our righteousness. நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக பல அற்புதங்கள் நடைபெற கத்த கிருபை செய்வாராக. And may the Lord be gracious that many miracles will happen in order to build our faith. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, எகிப்திலே தேவனுடைய அற்புதங்கள் என்று பார்த்தோம் we ஐயா. saw miracles of God in Egypt. அந்த அற்புதங்கள் ஏன் நடைபெற்றது என்று பார்த்தோம் We ஐயா. also saw the reasons behind it. உம்முடைய தெய்வத்துவத்தை நிரூபிக்கும்படியாக அது நடந்தது என்று பார்த்தோம் ஐயா. Lord, in order to prove your supremacy and power, you did it. எல்லாவற்றையும் மேலான தேவன் இயேசு என்பது எங்கள் வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு நிரூபிக்க போய் கிருபை காத்திருக்கிறோம் Lord, ஐயா. we praise and thank you because you're going to prove that Jesus is above all in and through our life, Lord. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பீராக. Lord, deliver us from all kinds of bondages. அதற்கான அற்புதம் நடைபெறுவதாக. Lord, let miracles happen for those reasons. எல்லா பொல்லாத பிசாசினுடைய அடிமைத்தனப்படுத்துகிற எல்லா காரியம் இந்த வேளை ஒளிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Let all kinds of strongholds of
Satan and bondage be broken in Jesus' name. நீர் இறங்குவதை நாங்கள் காண கிருபை செய்வீராக. Lord, enable us to see that. எங்களுடைய வாழ்க்கையை கண்டீர், கேட்டீர், இறங்கினீர்னு பார்த்தோம். Lord, we saw that you seen our life, you've heard our cries, and you've come down. நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி நடத்துவீராக. Lord, you fulfill whatever you promised. நிறைவேற்றுவீர் என்பதை இந்த அற்புதங்கள் நிரூபிப்பதாக. Let the miracles prove as an evidence that you are able to fulfill those things. விசுவாசத்தை பலப்படுத்த கிருபை சுத்திரம் ஐயா. Lord, we thank you because you are going to strengthen our faith. கிரியைகளை தொடங்கினவர் செய்து முடிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. Lord, we believe the one who started the work, you will finish it. தொடர்ந்து நடத்துவீராக. Continue to lead us. தொடர்ந்து அற்புதங்களை செய்வீராக. Continue to guide and lead us. உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். Lord, we expect your miracles. நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். Guide and lead us and protect us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம், அன்பு, எழுதும் ஆறுதலும் சமாதானம் ஆளுகையும் நம் மனிதனோடும் இருந்து விசேஷமாக பலவீனப்பட்டுக்கிற நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற அந்த அற்புதம் இன்றிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய ஜீவியத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்துவாராக. எல்லாரும் சொல்லுமா ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசியில் 766 755 2299.